ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வெயிட் லாஸில் இருக்கிறவங்க, அதுக்கப்புறமா குட்டி குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் என்ன பேக் பண்ணி தரது அப்படின்னு யோசிச்சுட்ருக்கிறவங்களுக்காகவே கொண்டக்கடலை இட்லி மாவு எப்படி பண்ணுறதுன்னு காமிச்சிருக்கேன். இதில் நீங்கள் இட்லி, தோசை, பணியாரம் இதெல்லாமே பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். ஆல்ரெடி நான் மில்லட்ஸோட ரெசிபீஸ்லாம் நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் ஆட் பண்ணியிருக்கேன். வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது பார்த்திங்கன்னா 1 கப் இட்லி அரிசி, 1 கப் கொண்டக்கடலை, அது கூடவே 2 காஞ்ச மிளகாய் நைட்டே ஊற வச்சுருங்க. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க. காலையில் நீங்கள் எழுந்ததுக்கப்புறமா இட்லி மாவு எப்படி ஆட்டுவீங்களோ அதே மாதிரி இட்லி மாவு கரைக்கிற மாதிரியே இந்த கொண்டக்கடலை, அரிசி, 2 காஞ்ச மிளகாய், அது கூடவே அரைச்சிட்டே இருக்கும்போது ஒரு துண்டு இஞ்சியும் கொஞ்சமாக சீரகம் சேர்த்து அரைச்சி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா மாவை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்ததுக்கப்புறம் இட்லி மாவுக்கு எப்படி உப்பு போட்டு கரைப்பீங்களோ அதே மாதிரி உப்பு போட்டு கரைச்சி ஒரு பாத்திரத்தில் தனியாக மூடி வச்சுருங்க. அது 6லேருந்து 7 மணி நேரம் கழித்து நல்லா பொங்கி வரும். அந்த டைமில் நீங்கள் இட்லி இல்லை தோசை, பணியாரம் எது வேணாலும் செஞ்சுக்கலாம். நான் இட்லியும் தோசையும் ஊற்றி காமிச்சிருக்கேன் இந்த மாவில். ஸோ இந்த இட்லியோட மாவு ஸ்டோரேஜ் பார்த்திங்கன்னா ஒரு 3 நாள் வரைக்கும் தாங்கும். அதுக்கு மேலே நல்லா இருக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டியில் நீங்கள் அரைச்சி வச்சுக்கோங்க. இதோட சைடிஷ்க்கு நான் மல்லி சட்னி வச்சு சர்வ் பண்ணேன். நீங்கள் வேணும்னா இதுக்கு பருப்பு சாம்பார் கூட நல்லாயிருக்கும். பாசிப்பருப்பு சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அது மினி இட்லியில் கூட நீங்கள் ஊற்றி சர்வ் பண்ணலாம். இந்த இட்லி பார்த்திங்கன்னா எவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சுன்னு நான் சொல்லவே தேவையில்லை. இந்த வீடியோவில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ஸோ ரொம்ப சாஃப்டாகவும் இருந்துச்சு. டேஸ்ட் வைஸும் இது அல்டிமேட்டாக இருந்தது. இது குட்டி குழந்தைங்களுக்கு ஒரு இட்லி சாப்பிட்டாலே போதுமானது. அந்தளவுக்கு ஃபில்லிங்காகவும் இருக்கும். டயட்டில் இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப பசிக்காது. முக்கியமாக நைட் டைமில் நீங்கள் இதில் ஒரு 2 இட்லி எடுத்துக்கிட்டிங்கனாலே போதும். அந்தளவுக்கு ரொம்ப ஃபில்லிங்காக இருந்துச்சு. ரொம்ப பசி எடுக்கலை. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.